பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நெஞ்சு திறக்கப்படுதல். இவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சாது கிளையாரிடம் அழைத்து வரப்பட்டார்கள். சில மாதங்களுக்கு பின் அவர்களின் நெஞ்சு திறக்கப்பட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதென இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறினார்கள். மற்ற வரலாற்றாசிரியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 4வது வயதில்தான் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்பர். அந்த நிகழ்ச்சி குறித்து அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதாவது: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த போது வானவர் ஜிப்ரீல் அவர்கள் வருகை தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மயக்கமறச் செய்து நெஞ்சை திறந்து இதயத்தை வெளியே எடுத்தார். அதில் ஒட்டியிருந்த ஒரு துண்டை அகற்றிவிட்டு, இது உம்மிடமிருந்த ஷைத்தானின் பங்காகும் என்று கூறி தங்கத்தட்டில் இதயத்தை வைத்து அதில் ஜம்சம் தண்ணீரை ஊற்றி கழுவினார். பிறகு அந்த இதய பகுதிகளை ஒன்றிணைத்து நெஞ்சினில் திரும்ப பதித்து விட்டார். இதை கண்ட சிறுவர்கள் ஹலீமாவிடம் ஓடோடி வந்து முஹம்மது கொலை செய்யப்பட்டார் என்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அனைவரும் விரைந்தனர். அவர் நிறம் மாறி காட்சியளித்தார். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சில் தைக்கப்பட்டதற்கான அடையாளத்தை நான் கண்டேன். இந்நிகழ்ச்சியால் அதிர்ந்து போன ஹலீமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவரிடம் தாயாரிடம் ஒப்படைத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயது வரை தாயாரிடமே வளர்ந்தார்கள். ஆமினா மதீனாவில் மரணமடைந்த தன் அன்பு கணவரின் கப்ரை கண்டு வர விரும்பினார். தன் குழந்தை முஹம்மது, ஊழிய பெண் உம்மு ஐமன் மற்றும் பொறுப்பாளர் அப்துல் முத்தலிப் ஆகியோருடன் மக்காவிலிருந்து 500 கிலோமீட்டர் தூரமுள்ள மதீனாவிற்கு பயணம் மேற்கொண்டார். மன அமைதிக்காக 1 மாதம் அங்கு தங்கிவிட்டு மக்காவுக்கே மீண்டும் பயணமானார். வழியில் ஆமினா நோய்வாய்ப்பட்டார். பிறகு நோய் அதிகமாகி மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையே உள்ள அபுவா என்ற இடத்தில் மரணமடைந்தார்.